தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த சகோதரிக்கு ரொம்ப பிரியமாய் இருந்த வார்த்தை. நான் அவரையே பேசாது. அதிகமாக நேசிக்கிற தகப்பனே அப்பா, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனாக இருக்கிற கர்த்தாவே அப்பா, உன்னுடைய எத்தனை வருடங்கள் தாபமோ எனக்கு தெரியாது ராஜா. ஆனா ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல நின்று பேசும்போது இந்த தாகமா இருக்கிற வார்த்தை பேசணும் அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ள இருந்தது. ஆனால் நம்ம எப்படி பேச போறோம் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனாலும் என் தேவனாக கர்த்தர் இத்தனை நாளிலையும் 5வது வார்த்தை நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த இடத்துல நிக்க பேசுறது திரும்ப கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, என் தேவனாக கர்த்தர் இந்த நாளில ஒரு மனுஷன் கூட ஒரு இடத்துல அடி வாங்க என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. நமக்காகவே நம் தேவன் பிறந்து நமக்காகவே மறித்து இந்த நாளில் நம்ம கொடுக்கிற அவரோட வசனத்தை அவருடைய வார்த்தை பேசும்போதும் நம்ம இடத்துல இருந்து இங்க கேட்கிறாரு. அதை நம்ம முழுமையா நாங்க விசுவாசிக்கிறோம். ஆனாலும் இந்த நாளையில நம்ம எல்லாரும் ஒரு கூடுகையா சேர்த்து இந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கறதுக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, எனக்கு உண்மையிலே இப்போ அந்த சகோதரி சொன்ன மாதிரி எனக்கு ஆண்டவரை பத்தி எதுவுமே தெரியாது. சாந்தி சிஸ்டர் வாரத்துல ஒரு நாள் வருவாங்க. வாரத்துல ஒரு நாள் வந்தாங்கன்னா வரும்போது பைபிளோட வருவாங்க. சத்தியத்தை பத்தி அறிங்க, நான் ஆண்டவரை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் என் கணவர் பார்க்க போனா இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் கசிஞ்சு பேசுவாரு. இவங்க வாரத்துல ஒரு நாள் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனாலும் நாங்க இருந்த இடத்துல ஒரு விஜயான்ற ஒரு சகோதரி அங்க இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்க வீட்டுலலாம் பார்க்க போனீங்கன்னா அந்த என்ன சொல்றது, ஒரு கடை வச்சு நடத்தினாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையில இருந்தேன், ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்தேன். நான் என் சின்ன பொண்ணு 1 வயசு குழந்தைய விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன். அப்பெல்லாம் எனக்கு கத்தரை பத்தி உண்மையே இன்னும் தெரியாது. ஆனா நான் அவங்க கிட்ட ரொம்ப வருஷமா பழக்கம். அவங்க கிட்ட நான் சொல்வேன், இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னிடத்துல சொல்லாதம்மா, நாங்க ஒரு கூடுதல் நடத்துறோம், நீ அந்த கூட்டத்துக்கு வா, மனுஷ முகத்தை பார்க்கறான், தேவன் மட்டும்தான் இல்ல இதயத்தை பார்க்கிறார், கூட்டத்துக்கு வா, உன்னுடைய பிரச்சனை என்னவோ நீ எதை பத்தியும் யோசிக்காத, முழங்கால் அடியிட்டு உன்னுடைய வலி, உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்கிட்ட என்னதான் நீ சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீ அப்படியே நீ முழுமையா உன் தாயை தகப்படுறதுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா தேவனால கர்த்தர் மாத்திரம் கேட்பாரு. நீ அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு நீ அவர்கிட்ட பேசுனாங்க. அப்ப எனக்கு தெரியாது. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா, ஆனா ஒரு வாரம் கூட அந்த கூடுகைக்கு போகாம இருக்க மாட்டேன். ஆனா அவங்க பார்க்க போனீங்கன்னா வெளியில இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா அந்த கூடுகைக்கு நான் போவேன், இவருக்கு தெரியாம போவேன். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சா இவருக்கு திட்டுவாருன்னு சொல்லிட்டு தெரியாம போவேன். ஆனா என் கூட வந்தவங்க 15 பேர். அந்த 15 பேர்ல நான் மாத்திரம்தான் என் தேவனை, இதுதான் நம்மளுக்கு உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்தேன். வாரம் 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 போவேன். எனக்கு பிரச்சனை அதிகமாச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம எத்தனையோ தெய்வத்தை சந்திச்சோம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, எத்தனையோ தெய்வத்தை சந்திச்சாலும் என் கணவர் முன்னிட்டு வர மாதிரி நான் எந்த தெய்வத்துக்கிட்டையும் விக்கிரகத்துல இருக்கும் போது கூட நான் போக மாட்டேன். ஆனா ரோட்ல ஒரு விக்கிரகம் ஒரு பொருள் வரக்கூடாது. நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தா இங்க வாங்கி வச்சுப்பாரு. பார்த்தா என்னென்னவோ இருக்கும், ஏதாவது கேட்டேன்னு வச்சுட்டா ஏதாவது பேசுவாரு. இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில இவ்வளோ தேய்ச்சி அவ்வளோ பூ வாங்கி வச்சு அவ்வளோ போட்டு அதுக்கு எல்லாமே பண்ணணும். அப்பவும் சோத்திரம் சொல்லிக்கிட்டே நான் பண்ணுவேன். இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை நாளுக்கு 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 படிப்படியா போய்கிட்டே இருந்தது. அப்போ எனக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணப்போ 2வது குழந்தைக்கு இந்த நெஞ்சில கத்தி வைக்கிற மாதிரி இருந்தது. மறந்து போயிட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அது 100க்கு 100 உண்மை. ஒரு மாத்திரை 35 ரூபாய். ஆனா என் மாத்திரைக்கு காசு நம்ம எங்க போக முடியும்னு சொல்லிட்டு அந்த வழியோடவே நான் அந்த வேலைக்கு போவேன். 1 வயசு குழந்தை விட்டுட்டு நான் வேலைக்கு போவேன். திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு மாத்திரை வாங்கிறதுக்கு காசு இல்லை, ஆண்டவரே நீ உண்மையுள்ள தெய்வம்ன்றது எல்லாருமே சொல்றாங்க ராஜா, வலி வேதனைன்னா உனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தாய் தகவல்கிட்ட எனக்கு கேட்கறதுக்கு வழியில் ஆண்டவரே நீ பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஜெபிச்சேன். நாளுக்கு அந்த தையல் எடுக்கிற இவ்வளவு பெருசு கப்பலம் மாதிரி வந்துடும், அப்படியே குண்டாயிடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா என் தேவன் அது எல்லாத்தையுமே மாற்றணும்.
ஒரு ரூபாய் செலவு இல்லாம வலி வேதனை எனக்கு என்னன்னு தெரியாமையே இருந்தது. இப்படியே நாளுக்கு கொஞ்ச நாள் ஆவாவோ கத்தரை பத்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பவும் ஆண்டவர்கிட்ட சோத்தம் சொல்லிங்க வெள்ளிக்கிழமையான நான் கத்தருக்குள்ள இருந்தாலும் வாரம் அந்த எலுமிச்சை மழை வைக்கிறது வாரம் அதெல்லாம் பண்றது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் பொறுமையா இருந்தேன். எனக்கு இதுதான் வேணும். ஆனா ஒன்னே ஒண்ணு கத்தருக்கு ஒப்பு கொடுத்து என்னன்னு கேட்டா நான் தனியா ஞானஸ்தானம் நான் எடுக்க மாட்டேன். என் கணவரும் நானும் சேர்ந்துதான் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு கத்தர் எடுத்து நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனா அதே மாதிரி என் தேவனாக்கு கத்தர் ஒவ்வொரு நாளா நான் என்னெல்லாம் நான் கேட்கணும், நான் எதெல்லாம் நான் கேட்கணும், என் தேவன் ஒவ்வொரு நாளும் நான் எந்த பொருளெல்லாம் கேட்டு எதெல்லாம் நான் செஞ்சணும் என் குடும்பத்தை படிப்படியா மாத்திட்டு வந்தாரு. ஆனா அது நடுவில் இன்னொரு விக்கிரகங்கள் வந்து புரியுது. அது யாருன்னு கேட்டா எங்க வீட்டுக்காரோடைய தம்பி பொண்டாட்டியோடைய அம்மா ஒரு கையில வந்துச்சு கொண்டு வந்து அவர் கையில கட்டிட்டாங்க. என்னால பேச முடியல. என்னைக்கு கொண்டு வந்து கையில கட்டினாங்களோ அதுக்கு நாளுக்கு அண்ணனுடைய பாதத்துல வச்ச எல்லாமே மாத்தினாரு. ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்றது பூவத்தங்காய், துமுட்டிக்காய், மரப்பாச்சி பொம்மை, எலுமிச்சம்பழம், கறி துண்டு, ஒரு படம், இது எல்லாத்தையும் கட்டி 3 பேர் ஆட்டோவில் அவங்க பெரிய பொண்ணு அவங்க கூட ஒரு ஆட்டோவில் போயிட்டு இவங்க பீச்சில் செஞ்சது என்ன ஆண்டவர் உணர்த்துறாங்க. இப்பவும் நான் மறக்க மாட்டேன். நான் என்கிட்ட சொல்றேன் இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றேன். எதை பத்தி நீ என்கிட்ட பேசாத, ஆனா அவங்க ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்பவும் திரும்பவும் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணேன். எப்ப ஆண்டவரே நீ உண்மை உள்ள தெய்வமா இருந்தா எனக்கு நீ என்ன காட்டி கொடுத்தியோ அவர் மனசுல நீ உணர்த்த ஆண்டவரே அப்படின்னு. மறுநாள் ஒரு நாள் கழிச்சு கேட்டாரு, எனக்கு ரொம்ப வயிறு வலி இருக்கு, நான் டெய்லி அல்சர் மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு இந்த வயிறு வலி போயிடுமா அப்படின்னு என்னோட கேள்வி கேட்டாரு. நான் சொன்னேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, நான் கத்தருடைய பாதத்துல வச்சேன், இன்னைக்கு 35 ரூபாய் மாத்திரைக்கு எனக்கு வேலை இல்லாம போச்சு. நீங்க உண்மை உள்ளவரா இருந்தா நீங்க கத்தர் இடத்துல கேட்டு கத்தர் ஒன்று கண்டிப்பா செய்வாருன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனாலும் அவர் என்ன ஜெபிச்சாருன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஜெபிச்ச நாள் முதல் அவருக்கு அந்த மாத்திரைக்கு வேலை கிடையாது. டெய்லி அல்சர் மாத்திரை போடுவார். திரும்பவும் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, இந்த இவங்களுக்கு நல்லா வீட்டுக்கு வந்து கிறிஸ்துமஸ் நாள்ல வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டு போனாங்க. அவங்க காலில் குத்துன பாட்டிலோட இவ்வளோண்டு அந்த எனக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவங்க பண்ணிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன உணர்த்தினாரு. அதை சொன்னதுக்கு அவர் நம்பல. இவ்வளோட பாட்டிலோட குத்துச்சுன்னு ஊருக்கு போனவங்க படுத்த படுக்கையா படுத்துட்டாங்க. இவர் திரும்ப ஒரு பாண்டிச்சேரி போயிட்டு அங்க அவங்கள பார்த்துட்டு திரும்பவும் வராரு. இவர் வந்த ஒரு 2 நாள் கழிச்சு என்ன ஆண்டவர் உணர்த்துறாரு. எனக்கு வாசல் எதிர்க்க வரட்டி கட்டி வச்சிருக்கு, வரட்டி அடுக்கி வச்சிருக்கு. நான் சொல்றேன் அவங்களுக்கு என்னவோ தெரியல, வாசல்ல வந்து வரட்டி அடுக்கி வச்சிருக்கு, எனக்கு என்னவோ மனசுல நல்லதா படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்றேன். எதனா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காத போடி அப்படின்ட்டாரு. திரும்பவும் என்ன பண்ண 2 நாள் போச்சு. ஒரு வெள்ளிக்கிழமையாகவோ என் கழுத்துல இருக்கிற மாங்கல்ல கண்டி கீழே விழுந்துச்சு. நான் சொன்னேன் இன்னைக்கு கன்ஃபார்மா அவங்களுக்கு எதாவது நடக்க போகுது, இன்னைக்கு செல்வி வீடு தேடி வரப்போறா பாருங்கன்னு சொன்னேன். நான் சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எங்க ஓரத்தி வந்து நிக்கிறா, எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனா நான் கட்டின இடத்துல இந்த இத்தனை வருஷம் ஆகுது, இனி வர அவங்க தான் செஞ்சாங்கன்றது அவங்க கிட்ட நாங்க எதுவுமே சொல்லலை. ஆனா தேவனுக்கு தெரியும், என் கணவருக்கு தெரியும். அப்பவும் அவரு நம்பல. நான் திரும்பவும் சொல்றேன், உண்மை உள்ள தெய்வமா இருந்தா எனக்கு யார் செஞ்சதுன்னு என் கணவர் நம்பல. ஆண்டவரே நீ உணர்த்தோன்ன அவங்க மூஞ்சி மட்டும் மூடி உருவத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் நம்பினாரு, இவங்க தான் நம்மளுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணி அவர் கையில கட்டி இருந்த கயிறு எங்க உழுந்ததுனே தெரியாது, அது எப்படி உழுந்ததுன்னே தெரியாது. கடையில நல்லா வீட்டு வெளியில எல்லாத்துக்கும் நல்லா பேசிட்டு இருப்பாரு. நான் போய் நின்று வந்து சைக்கிள் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா மயிலாப்பூர்ல இருக்கும்போது எதுவுமே பண்ண மாட்டேன். எங்க போனாலும் நடந்துதான் போகணும். ஒரு நாள் அந்த கத்திரத்துல ஒப்பு கொடுத்து என் கண்ணீர் ஃபுல்லா அந்த சகோதரி கிட்ட தான் நான் வச்சேன். அவங்க பாவத்தை ஒவ்வொரு சபத்துக்கும் கொடுக்கும் போதுதான். அப்ப சிஸ்டர் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சாந்தி சிஸ்டர் ஒரு அளவுல உள்ள வர அவர் சம்மதிக்கப்பட்டார். சரி சாந்தி, வா சாந்தி, போ சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்க வச்சார். அப்பதான் நாங்க தெரிஞ்சு இவங்க பண்ண வேலையில எல்லாமே போச்சு, எதுவுமே கிடையாது. ஒரு பிளாட்ஃபார்ம்ல வச்சு இந்த கடையை ஒரு கவர்மெண்ட்காரன் மொத்தத்தையும் தூக்கி போயிட்டான். அப்படியே நின்றுட்டேன், ஒண்ணுமே இல்லை. அவருக்கு வேலை போச்சு. பசங்களுக்கு காலம் கொடுத்தனேன். வீட்டுல இருக்கிற ஜோதி எரிஞ்சு வெளில போச்சு. அவங்க கனவுல என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியவும் தெரியாது. நாளுக்கு பிரச்சனை அதிகமாச்சு. சாந்தி ஒரு நாள் வந்தப்போ சாந்தி சிஸ்டர் சொன்னாங்க,
மாதிரி இருக்குதுன்னு. அவங்க பீச்சு கிட்ட யாரோ அவங்க தெரிஞ்சவங்க சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஏம்மா இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனா நைட்டு 1 மணி இருக்கும். போகும்போது அந்த ஜோதியருக்கு போகும்போது சொல்லிட்டு போதான், இனி நான் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். ஆனா வாரம் ஃபுல்லா வேலைக்கு போவேன், நல்லா சம்பளம் வாங்குவேன். வெள்ளிக்கிழமையானா செவ்வாய்க்கிழமையானா என்கிட்ட 1 ரூபா இருக்காது. 1 ரூபா அப்பெல்லாம் அந்த 10 காசுன்றது பெரிய விஷயம். அந்த 10 காசு கூட ஹவுஸ் ஓனர் வந்து கேட்பாங்க, 4 நாள் இருந்தா கூட 50 காசு இருந்தா கூட. என்கிட்ட 1 ரூபா காசு இருக்காது. 2 குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்புறம் சும்மா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேப்பா, ஆண்டவரே எனக்கு இது என்னதான் தீர்வு, எனக்கு என்ன தெரியல ஆண்டவரே, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளா என்னை உணர்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் நைட்டு வெளியில போன ஜோதி உள்ள எரிஞ்சு வந்தா வேற ஒரு உருவம் நின்று உள்ள வர விடாத தடுக்குதான். 1 மணிக்கு படுத்துருக்குறா வீட்டுல. 1 மணிக்கு எழுந்து வாயில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் வந்து கதவு திறந்துட்டு எழுந்து ஓடுறாரு. ஆனா எங்க வீட்டுல எப்பவுமே லைட் எரியும், என் பிள்ளைங்க தூங்குறாங்க. அன்னைக்கு நாம வசந்து தூங்கி இருக்கேன். நான் என் கதவுல எங்க போயிருப்பாருன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் நான் எழுந்து அந்த லுங்கி பிடிச்சி வச்சு அப்படியே பொட்டுட்டு வச்சேன். ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க ஏதோ பெண்ணாத்துறீங்க, என்ன நடந்து எனக்கு உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டை விட்டு போகும்போது இந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டு போகுது, நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நீங்க நம்பினீங்களா? என்னென்னலாம் அவங்க செஞ்சு வச்சாங்க, ஊமட்டங்க, துண்ணுட்டிக்கா, உடப்பாச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழம், கறித்துண்டு, படம், யார் போனது யார் வந்தது ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு. இன்னைய வேற பீச்சில் செஞ்ச ஒரு குடும்பம் கூட உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா என் தேவனை இந்த இடத்துல கேச வச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய கிருபை மாத்திரம் தான். ஆனா நான் அவரை ஏற்றுக்கலன்னா அதே நிலைமை தான் எனக்கும். அது நான் 100க்கு 100 நான் இப்பவும் நான் அது உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இதுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு நானும் அவரும் ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வந்தோம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வந்து தேட்டர் வரையில வந்துட்டோம், ஜெயிக்கு தேட்டர் வரையில வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோடைய தம்பி மச்சான் தூக்கு போட்டு இறந்துட்டான்னு ஒரு செய்தி வருது. தடை அழுது நான் கம்மன் போயிட்டேன். ஆனாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்னுடைய கல்யாண திருமண நாளுக்கு வந்து நானும் என் கணவன் இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவன் பிரியப்படுறது என்ன, ஒவ்வொரு நாளும் அவருடைய தாக்கம் என்ன, நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல கேட்காதா, அந்த எத்தனாவது பிரசங்க கேட்கிறோம், அந்த தாக்கம் ஒரு கேட்கிற வார்த்தையும் அதை நம்ம கேட்டுட்டு பிறகு இடத்துல சொல்றோமா சொல்லலையான்றது ஒரு தாக்கம். அதே நேரத்துல வந்து எத்தனையோ விஷயம் இருக்குது, கண்டம் காணாம போறது ஒண்ணு இருக்குது, தெரிஞ்சு மற்ற இடத்துல பகிர்ந்துக்கிறதும் ஒன்று இருக்குது. அந்த மாதிரிதான் நம்ம தேவன் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம அற்புதமா வச்சிருக்காரு. ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்தினா கரெக்டான பாதையில நம்ம போகலாம். நம்மளுக்கு என்ன நம்ம விளையாடணும்னா நம்ம பாதை நம்ம தேவன் மாற்றுவார். அது மாத்திரம் இல்ல, என்ன 3 மணி நேரம் கூட்டிட்டு போனாங்க. அதாவது அகலத்துக்கு பிரசனத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சாந்தி சிஸ்டர் 3 மணி நேரம் என்ன கூட்டிட்டு போனாங்க. அந்த 3 மணி நேரம் எனக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. மேல உட்காந்து அகலத்துக்கிட்ட அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு நானே சொல்றேன், அப்பா என்னுடைய கட்டை அறுந்தது, அப்பா என்னுடைய கட்டை அறுந்ததுன்னு சொல்றேன். அங்க இருந்து ஒருத்தர் வந்து என் தலைமையில வந்து தமிழ்ச்செல்வி கட்டை அறுந்ததுன்னு சொல்லிட்டு என்ன தலைமையில அடிச்சு ஒரு பாச சொல்லிட்டு போனாரு. அந்த நேரத்துல எனக்கு கட்டு வேற கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய வாழைக்கட்டு பிரியுது, வாழைக்கட்டுல இருந்து வாழைத்தண்டு பிரியுது, வாழைத்தண்டுல இருந்து வாழைப்பூ பிரியுது. அந்த வாழைப்பூல இவ்வளவு பெரிய மனப்பாச்சு போகணும். இது நான் கண்ணால என் ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த காரியம். ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சம் ஐயா சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா என் கணவர் இங்க கூட்டிட்டு வந்த இடம் எடுத்துன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு பிரசங்க கேட்க முடியல, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன், எப்பா ஆண்டவரே எனக்கு ஓட்ட வண்டியா இருந்தா பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு பைக்கு தாரம் ஆண்டவரே. அதே மாதிரி கத்தர் ஒரு பழைய பைக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லாவே கத்தருடைய காரியங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கடையை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், எத்தனையோ கூடுகையை கொடுத்தார். அதனால நம்மளுடைய தாகம், கத்தருடைய தாகம் என்ன, நம்மள என்ன கேட்கிற, காசு கொடு, பணம் கொடு, எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய எண்ணங்கள், எல்லா தேவைகளும் நம்ம தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய எண்ணெய் அன்னைக்கு சிஸ்டர் பிரதர் கிட்ட இருந்து அன்னைக்கு வாங்கி போன கைப்பிடி எத்தனையோ காரியங்கள் சொல்லி அவங்க நேற்று கூட பண்ணிவிட்டேன். நான் இருக்கிறேன்னா என்னோட தேவ திருவையினாலதான் எனக்கு எத்தனையோ காரியங்கள் தேவன் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால நான் அவங்க சபைக்கு கூட்டிட்டு வரணும், அவங்க யாரையாவது ஒரு நாள் சபைக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா நேரத்துக்கு வரணும். ஆனா எல்லா இடத்துலயும் நேரத்துக்கு கூட செய்ய முடியுது. இந்த சபைக்குள்ள வரணும் மாட்டோம். இந்த நேரத்தை என்னால சரியா என்னதான் நம்ம போகணும்னு நினைச்சாலும் ஏகப்பட்ட தடை இருந்தாலும் கர்த்தருடைய தாகம் என்ன, நம்ம பிள்ளைகள் வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி வந்து ஒரு தாகத்தோடு இங்க உட்காந்து
எத்தனையோ காரியங்கள் அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ ஒரு மயிலாப்பூர்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுலாம் இருந்தது. ஆனாலும் இப்பவும் அந்த வீட்டில் நானும் கிட்ட கேட்டிருந்தேன், கட்டாவே எனக்கு ஒரு வீட்டை கட்டளை எடுத்துட்டாரு, உனக்கு அதில் ஜபக்கூடுகை ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு கட்டளை எடுத்து சொன்னேன். ஒரு 2-3 மாசம் வீட்டு ஜபக்கூடு நடக்கிறதுல தடையா நிற்கிது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தமாக இந்த வாரத்துக்குள்ள அந்த வீட்டில் அந்த கூடுகை நடக்கணும். அவருடைய தாகங்கள் ஒவ்வொன்றும் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் சொல்ல நினைக்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா அவ்வளோ வேலையில் இருந்தேன்னா என்னை ஃபோன் பண்ணி இதை வாங்கினோ அதை வாங்கினோன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டியான்னு என்னைக்குமே எனக்கு கேட்கறது கிடையாது. நான் வீட்டில் வந்து கேட்பேன், இத்தனை மணியாக என்ன ஏன் வரலன்னு தேவையான பொருள் வாங்கி வரலன்னு தெரியும், என்னைக்காவது இந்த ஒரு நாள் சாப்பிட்டியான்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறேன். மனசு கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், நீங்க மாத்திரம் கேட்கல, எவ்வளோ கஷ்டத்துக்கு என் தேவனால கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டு வராரு. என் காலெல்லாம் முடக்கி என்னை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை எனக்கு அடிபட்டுட்டு. ஆனால் எனக்கு அடிபடும் போதுலாம் பிரதர் கால் பண்ணுவார், சிஸ்டர் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சிஸ்டர் கால் பண்ணுவாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இல்லங்கள், எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் இதுதான் சொல்லிட்டு வந்து நான் தீர்மானத்தோடு இருந்ததுனால என் தேவனால இன்னே வரை ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்தலத்திலையும் சரி, குடும்பத்திலேயும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, என் பிள்ளைங்க கூட நம்ம சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்க கர்த்தரை பற்றி தெரிஞ்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய 2வது ஒய்ஃபோடைய பையனுக்கு கத்தி யாரையோ குட்டவடி குட்டி எந்த மாதிரி கிழிச்சிட்டாங்க. படம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், நீங்க மாத்திரம் கேட்கல, எவ்வளோ கஷ்டத்துக்கு என் தேவனால கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டு வராரு. என் காலெல்லாம் முடக்கி என்னை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை எனக்கு அடிபட்டுட்டு. ஆனால் எனக்கு அடிபடும் போதுலாம் பிரதர் கால் பண்ணுவார், சிஸ்டர் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சிஸ்டர் கால் பண்ணுவாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இல்லங்கள், எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் இதுதான் சொல்லிட்டு வந்து நான் தீர்மானத்தோடு இருந்ததுனால என் தேவனால இன்னே வரை ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்தலத்திலையும் சரி, குடும்பத்திலேயும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, என் பிள்ளைங்க கூட நம்ம சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்க கர்த்தரை பற்றி தெரிஞ்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய 2வது ஒய்ஃபோடைய பையனுக்கு கத்தி யாரையோ குட்டவடி குட்டி எந்த மாதிரி கிழிச்சிட்டாங்க. படம் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. என் பொண்ணுக்கு என்னன்னே தெரியாது. பெரிய பொண்ணுக்கு மழைக்கால் பாடிக்கிட்டே ஜெபம் பண்ணாயிருப்பா, ஆண்டவரே எங்கள் மாமாவை காப்பாற்றிடுப்பா, நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நான் ஒரு முழுமையாக நம்புற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மழைக்கால் பாடிக்கிட்டு ஜெபிச்சா. ஆனால் அவள் ஜெபிச்சா மாதிரியே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவன் குழைச்சி இருந்தான். அன்னைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை வழிநடத்தி கொண்டு வரார். அவருடைய தாகம் எல்லாமே குடும்பத்தோட வரணும், வேற எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பத்துல 5 பேர் இந்த சபைக்கு வந்தாலே உட்காரத்துக்கு இடம் இருக்காது. ஆனாலும் நிறைய பேர் தட்டை கழிக்கிறாங்க. எந்த நாள்லையும் எனக்கு நேற்று தினத்துல நான் இன்னைக்கு இங்கே வருவோமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணேன், பிரதர் எத்தனை மணிக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன். 10 மணிக்கு வச்சிருக்கிறேன், கட்டாயமா வந்துருங்க. நான் எப்பவுமே இங்கே கூப்பிட்டு வச்சு யார் யார் என்னைக்கு வரும்னு கேட்குறவங்க நேற்று தினத்துல டைரியில் எழுதி கொடுத்துட்டாங்க, இவங்க இன்னைக்கு வரணும், அவங்க அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு எனக்கு வேலை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். சிஸ்டர்கிட்ட பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எனக்கு மாதிரி கண்ணுக்கு அழகிட்ட காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்மல் இருந்தேன். வேற ஒருத்தவங்க வந்து என்னை கேட்டாங்க, எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் நாளைக்கு நான் வரேன், நீங்கள் போவோம் அப்படின்னு. அவங்களுக்கு பதில் நான் போனேன். இன்னைக்கு இந்த இடத்துல என் தேவனால கர்த்தர் என்னெல்லாம் நம்ம பேசணும்னு நினைக்கணுமோ, எத்தனையோ நாள் மனசை நம்ம பூட்டி வச்சிருக்கோம். சில காரியங்கள்லாம் தேவனிடத்துல வந்து இந்த இடத்துல பேசுறதுக்கும் எல்லா விதத்துக்கும் கர்த்தர் திருப்ப கொடுத்துருக்கார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ காரியங்கள் வந்து நம்ம மனசுல வச்சிருக்கிறோம். எல்லா விஷயத்துலையுமே சரி, அதான் சிஸ்டர் சொன்ன மாதிரி காது விடாமல் கேட்க தேவைன்னு சொல்ல மாதிரி சொல்ற வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம காதில் வாங்கணும். காதில் வாங்குறது மட்டும் இல்லை, இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா அற்புதமா நம்ம தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டு வரா. அது மாத்திரம் இல்லை, நான் இந்த சபைக்கு சீக்கிரம் வரணும், ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தாலும் என்னால் வரலனாலும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது. எனக்கு வேலைக்கு வர சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டாவது போகணும்னு வரோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தேவன் பேச திரும்ப கொடுத்தா